வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. காடுகளில் எரிந்த யுத்தம், வியட்நாமின் மறைக்கப்பட்ட கதை. போர் எப்போதும் வெளிப்படையாக வருவது இல்லை. சில போர்களில் காடுகளுக்குள் ஒளிந்து வருகின்றன. துப்பாக்கி மட்டும் அல்ல, அமைதி, உண்மை, மனிதம் அனைத்தையும் குறிவைத்து. ஒரு தேசம், ஒரு மக்கள், ஒரு கனவு. ஆனால் அந்த கனவின் மேல் போடப்பட்ட பல கைகளின் நிழல். அந்த தேசம்தான் வியட்நாம். வரலாறு தொடங்குவது துப்பாக்கியால் அல்ல. இந்த வரலாற்று கதை 1960 தொடங்கவில்லை. அமெரிக்க விமானங்களோடு துவங்கவில்லை. இந்த கதை காலனித்துவத்தின் சங்கிலியோடு தொடங்குகின்றது. பிரெஞ்சு ஆட்சி, அடிமை வாழ்க்கை, வறுமை. அந்த வறுமையில் பிறந்தது புரட்சி. ஒரு மனிதன், ஒரு தீ. ஒரு மனிதன் உலக சக்திகளுக்கு எதிராக நின்றான். அவன் படைத்தலைவன் அல்ல, அவன் அரசனும் அல்ல. ஆனால் அந்த நபர் ஒரு கருத்தாக்கம். அவரது பெயர் ஹோ சி மின். அந்த பெயர் வியட்நாமுக்கு நம்பிக்கை, உலகத்திற்கு எச்சரிக்கை. பிளந்த தேசம், 17வது அட்சரேகை கோடு. விடுதலை வந்தது, ஆனால் ஒற்றுமை இல்லை. ஒரே தேசம், வடக்கு தெற்கு என்று பிளந்தது. 17வது அட்சரேகை கோடு வரைபடத்தில் இழுக்கப்பட்ட ஒரு கோடு. மக்களின் வாழ்க்கையில் அது பெரும் காயம். பனிப்போர், சூடான வியட்நாம். அமெரிக்கா, சோவியத் ஒன்றியம், சீனா பெரும் சக்திகள் ஒருவரை ஒருவர் நேரடியாக சுட்டுக் கொல்லவில்லை. அவர்கள் சுடவைத்த இடம் வியட்நாம். ஒரு தேசம், ஒரு பிரதிநிதி போர்க்களம். காடுகள் புதிய போர்க்களம். இந்த போர் நகரங்களில் இல்லை, காடுகளில். மரங்களுக்குள் மறைந்த எதிரி, கண்ணி வெடிகள், தெரியாத பாதைகள், தெரியாத மரணம். இது பழைய போர்முறை அல்ல, புதிய யுத்தம். வானில் இருந்து நெருப்பு. விமானங்கள், குண்டுகள் பொழிந்தன. நாபாம் குண்டுகள் வீசப்பட்டன. காடுகள் எரிந்தன. ஆனால் எண்ணங்கள் எரியவில்லை. ஒவ்வொரு குண்டும் ஒரு கேள்வியை எழுப்பியது. இந்த போர் யாருக்காக? வீட்டுக்குள் வந்த போர். இந்த போர் வியட்நாமில் மட்டும் இல்லை, அமெரிக்காவில். மாணவர்கள் தெருக்களில், பத்திரிகைகள் உண்மையை கூறியது, டிவி திரைகளில் பிணங்கள். ஒரு போர் வீட்டுக்குள்ளே நுழைந்துவிட்டது. மனிதம் சிதைந்த தருணங்கள். மாய்லாய், ஒரு கிராமம், பெண்கள், குழந்தைகள். அந்த நாள் போர் மனித முகத்தை இழந்த நாள். முடிவு போல தெரிந்த தோல்வி. ஹெலிகாப்டர் சைகான். ஒரு படம் வரலாற்றை சொன்னது. அமெரிக்கா பின்வாங்கியது, வியட்நாம் ஒன்றிணைந்தது. ஆனால் காயங்கள் ஒன்றாக இணையவில்லை. இந்த தொடர் எதற்காக? இந்த தொடர் ஒரு வரலாற்றின் பட்டியல் அல்ல, ஒரு வெற்றி தோல்வி கணக்கு அல்ல. இது மனித வரலாற்றின் ஒரு கேள்வி. சக்தி முக்கியமா, சிந்தனை முக்கியமா, அல்லது மனித உயிர்களா? நிறைவாக இந்த தொடரில் நாம் பார்க்க போகின்றோம் காடுகளில் மறைந்த உண்மை, அதிகாரத்தின் பொய், வீரத்தின் விலை, தோல்வியின் பாடம். வியட்நாம் ஒரு தேசம் அல்ல, ஒரு எச்சரிக்கை. இந்த வரலாற்று கதை வியட்நாமுக்காக மட்டும் அல்ல, உலகத்திற்காக நாம் பேசுகின்றோம். நன்று நண்பர்களே,
இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம்